சிலர் பாருங்க, நம்ம மேல இருக்கிற வெறுப்பை எப்படி பயன்படுத்துவாங்க தெரியுமா? எந்த நாளில் நம்ம இல்லையோ அந்த நாளில், ஏன்னா நம்மளை கூப்பிடாம இருக்கவும் முடியாது, ஒருவேளை நம்ம கூப்பிட்டா வந்துருவோமோன்னு நினைச்சு அவங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன் பார்ப்பாங்க. இவன் வரக்கூடாது, இந்த குடும்பம் வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அழகா பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணிட்டு நம்ம அவைலபிளே இல்லாதது மாதிரி, நீங்க வரவே கூடாதது மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க உண்டாக்கி கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா ஆமா, உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க் இருக்குல்ல. ஆனா அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம அங்க தேவையில்லை, நம்ம அவங்க வர வேண்டாம். ஆனா ஆண்டவர் எப்படி மாத்துவார் தெரியுமா? ஒரு நாள் வரும், அவங்க ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்க அவைலபிளா, நீங்க ரெடியா இருக்கிறீங்களா, நீங்க வைக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இந்த ஊழியம் ஆரம்பிக்கிற புதுசுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பண்றத நிறைய நான் பார்த்துருக்கிறேன். அப்படின்னா பொதுவாக ஒரு திருச்சபைக்கு வர்றவங்க நிறைய திருச்சபையில் அவங்க மெம்பர்ஷிப்பாக இருப்பாங்க. பொதுவாக இப்போ பெண்டிகால் சர்ச்சில் ஒரு மெம்பர்ஷிப்பாக இருக்காங்கன்னா, சிஎஸ்ஐ திருச்சபையில் ஒரு மெம்பர்ஷிப்பாக இருப்பாங்க, ஆர்சி சர்ச்சில் ஒரு மெம்பர்ஷிப்பாக இருப்பாங்க. ஆனால் ஆராதனைக்கு வருவாங்க, எல்லாத்துலேயும் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் எதுக்கு விடுவாங்க? கல்யாணம்னு ஒன்று வந்துருச்சுன்னா எதை மறந்துடுவாங்க சொல்லுங்களேன். நான் அந்த மாதிரி நிறைய அனுபவத்துக்குள்ளே போயிருக்கிறேன். அப்படின்னா சர்ச்சில் அவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்க, அவ்வளோ எல்லாத்துலேயும் கலந்துக்குவாங்க. அவங்க மெம்பர்ஷிப்பாக இல்லைன்றதே நமக்கு தெரியாது, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. திடீர்னு கல்யாணம் வச்சிருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு பத்திரிகையே கொண்டு நீட்டுவாங்க. என்ன கேட்காம எங்கே நடக்குது, யார் வச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை உங்களை கூப்பிட முடியாது, நீங்கள் வரவும் முடியாது. அந்த மாதிரி நிறைய இடங்களில் நான் அது மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் சார் இந்த மாதிரி நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்களே, நம்மகிட்ட ஒரு வார்த்தை இவங்க சொல்லாமல் விட்டுட்டாங்களே, நம்ம என்ன பண்ண போயிடுறோம், நம்ம இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு அந்த 50 பேர் 100 பேர் இருக்கும்போது அப்படியெல்லாம் நினச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ காலம் அப்படியே மாறி இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய ஆண்டவர் என்னன்னா, நிறைய பேர் பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு மேரேஜ் வச்சுருக்குறோம், பட் எங்களுடைய டேட் எதுவுமே நாங்கள் கேட்கல, நீங்கள் எந்த டேட்டில் அவைலபிளாக இருக்கிறீங்களோ அந்த டேட்டை சொல்லுங்கள், அந்த டேட்டில் நாங்கள் என்ன பண்ணலான்னா புக் பண்ணலாம். அப்போது நான் விசுவாசிக்கிறேன், இந்த எப்ராஹிம் எனக்கு நிறைவேறி இருக்குது. இப்போ நான் எப்ராஹிம், இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், நீங்களும் அந்த எப்ராஹிமாக மாற போகிறீங்க. நீங்களும் அவாய்ட் பண்ணப்பட்ட அந்த இடத்துல ஆமென்.